எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இது சிக்கன் கராஹி. இதோட செய்முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய அகல சாஸ்பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போடுங்க. நான் 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு 5 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. சிக்கனோட பிங்க் கலர் போனதும் இதில் 2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இந்த ரெசிபி எப்போ செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு தட்டி போடுங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டின இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. 5 தக்காளியை பாதியாக கட் பண்ணி சிக்கன் மேலே வைங்க. என்ன தக்காளியை அப்படியே போடுறேன்னு யோசிக்கிறீங்களா? இது ஆவிலேயே வேக போகுது. பத்து நிமிஷத்துக்கு சாஸ்பேனை மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. இதோட தோலை எடுத்துருங்க. பாருங்க தக்காளி எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அப்படியே இதை மசிச்சு சிக்கனோட மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதுல மசாலா தூள் சேர்க்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டு கிண்டுங்க. அடுத்து இதுல கீர்ன 3 பச்சை மிளகாய் போடுங்க. இதை நான் ஃப்ளேவருக்காக சேர்க்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிரை நல்லா பீட் பண்ணி ஊற்றி கிளறுங்க. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கசூரி மேத்தியை லேசா நசுக்கி போடுங்க. இந்த சிக்கன் ரொம்ப ட்ரையா இல்லாம கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும். கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. சிக்கன் கராஹி இப்போ ரெடி. சூடா பரிமாறுங்க. ஃபேமஸான சிக்கன் கராஹி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ அந்த செய்முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, நான்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.